இவன் இங்கிலீஷ்ல கதைப்பா. பிரெஞ்சுலயோ பிரெஞ்சா கதைக்கிறவா இங்கிலீஷ்ல எப்படி காய்ச்சீங்களம்மா இவ சமைச்சிட்டு சொல்லுவா டிஃபினி ஈட் ஈட். அம்மாண்டைய கொடுக்குமா இல்லாட்டி அம்மாண்டைய கடைசியா காட்டும்? அம்மாண்டைய கடைசியா காட்டும். அவ ஒரு ஏக்கத்தோட இருக்கட்டும், எனக்கு என்ன கிஃப்ட் வந்தேன். பெரிய மனசு. சரி சரி சொன்னதும் முகம் வந்து மலராமல் சரி சரிங்க. இது வந்து பிளாட்டினத்துல நிரஞ்சனிக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. வெள்ளக்காரி நிரஞ்சனி அந்த வெளிநாட்டு வாசனை போமனக்கு. என்னுடைய உதவியாளர் சமூக உதவியாளர் என்ன செய்தவாண்டா தன்னுடைய காசை போட்டு எனக்கு ஒரு ஃபேவரட்டா ஒரு லோயரை பிடிச்சது. அனைத்து என்னுடைய உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன். வணக்கத்தை சொல்லுங்கம்மா. ஐயோ கடவுளே. சரி, நீங்க எல்லாருமே சுகமா இருக்கணும்னு நம்புறேன். இருப்பீங்கள். அதே போல நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? நல்ல சந்தோஷமா சுகமா இருக்கிறோம். என்ன ஓகே. அப்ப இந்த காணொலி வந்து எதை பற்றி இந்த காணொலியை நாங்கள் கலைக்க போறோம்டா, எங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு. என்ன சுவிஸ் நாட்டில இருந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இதை குறித்து தான் அன்றைய கலைக்க போறோம். மற்றது வந்து எனக்கு இந்த கேம்பில் இருக்கும்போது எனக்கு கிடைச்ச அந்த அன்பான ஆறுதல்கள் உதவிகள் என்று சொல்லலாம். இதில் குறிச்சும் அப்படியே பட்டுட்டு அப்படியே தெளிச்சுட்டு போறேன். ஏன்டா ஏற்கனவே நான் கேம்பில் இருந்து பட்ட துன்பங்களை சொல்லியிருக்கிறேன்னு. அப்போ அதனால வந்து இப்போ இதை வந்து இந்த சில இதுகளை நான் சொல்லலை. நான் இப்போ இதில் சொல்லாதுகளை இதில் நான் சொல்ல போறேன். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நன்றி சொல்ற வீடியோவா தான் அதிகமா இருக்கும். சொல்ற வீடியோவா இருக்கும். கண்டிப்பா சொல்லுவாங்க அழகா திருக்குறள்ல, திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவர். அந்த வசனத்து குரலுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த வீடியோ நிச்சயமா அமையும்ன்றதுல எந்த சந்தேகமே இல்லை. உண்மையில்தான். காணொலிக்கு போறதுக்கு முன்னம் மறக்காமல் இந்த காணொலியை நீங்க என்ன செய்யணும்? சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அம்மா சர்ப்ரைஸ் பண்ணட்டுமா? மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை அமர்த்துங்க. அடுத்தது கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றே நாங்க ஆர்வமா பாக்குறோம். நாங்க பாக்குறத விட அம்மா தான் அதிகமா பாக்குறோம். கமெண்ட்ஸ் வந்து அது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வர கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எங்க அம்மா அவ்வளவு வாசிப்பா, விரும்பி விரும்பி வாசிப்பா. அவக்கு என்ன சொன்னா நீங்கள் அப்படி ஒரு மேல சந்தோஷத்தோட ஒரு விசுவாசத்தோடு சொல்லிக்கல. உண்மையில பாக்கல நிறைய சந்தோஷமா இருக்கு. தமிழ் கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு வாசிக்க தெரியுமா? இங்கிலீஷ் கமெண்ட்ஸ்ல சிலதை வாசிப்பா, சிலதை வாசிக்க மாட்டா. சிலருக்கு நான் கமெண்ட்ஸ் பண்ணுவேன், மற்றவருக்கு முழுசாக என்னால வாசிக்க முடியாது. உண்மைதான். என்ன செய்ய சொல்றேன் இல்ல அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் வாப்பு கொண்டு போவோம். என்னம்மா ஒவ்வொருத்தரும் போறத பார்க்க ஆசையா இருக்கு. அப்ப உண்மைதான். அவாக்கு எல்லா கமெண்ட்ஸும் வாசிப்பா. இங்கிலீஷ்ல இருக்கிற மட்டும் தம்பி இதை என்னடா வந்திருக்கு வாசிச்சு சொல்லடா என்னடா. அதோட இன்னொன்றும் வந்து இந்த தமிழ்ல எழுதி போட்டு சில பேர் தங்களோட பேர்களை போடணும். இல்லை உடனே வந்து பேரடா இவரும் தெரியும். ஒரு ஆள் பேரை சொல்லக்கூடாது. என்ன சொன்னா எல்லாத்த பேரும் சொல்லணும். நாங்க தெரிஞ்சது தமிழ்ல போட்டேன் குமாரசாமி சொல்லி இது கனவேர் போட்டிருக்கணுமா அப்படி என்ன. அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் அவளுக்கு அவ்வளவு விரும்பி விரும்பி அதை பார்க்குறா. உண்மையிலேயே அந்த உங்களுக்கு நன்றி. மறக்காமல் நீங்கள் எங்களுக்கு நல்ல ஆதரவு தாங்க. மேலும் மேலும் எங்களை வந்து நீங்கள் இவ்வளவு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணும் போது எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆதரவாக இருக்குது. இதன் மூலம் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருமானம் வருகுது. என்ன இப்போ இதெல்லாம் நாங்களே வந்து சொல்லிக்கொள்ளத்தான் வேணும் எங்களுக்கு. அது வந்து நீங்கள் பார்க்குறதால என்ன அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் இந்த இது வந்து நல்ல ஒரு உங்களுக்கு சக்தியை தரும். அப்போ ஓகே. இப்போ இந்த காணொலி வந்து முக்கியமாக வந்து எதை பற்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைச்சிருக்கு எங்களுக்கு எங்களுடைய திருமணத்துக்கான. மற்றது வந்து தனியாக ஒரு ஆளுக்கு கிடைச்சிருக்கு, இவாக்கு தான். ஆனால் என்னண்டா எனக்கும் இவாக்கும் தெரியும் அது என்ன கிஃப்ட். இவாக்கு என்னன்னாங்க அதை வந்து ஷேர் பண்ணல சொல்லலையே. நீங்க என்ன கிஃப்ட் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஆனா அது உங்களுக்கு தேவையான ஒன்று தான். என்ன கிஃப்ட் வந்திருக்கு நினைக்கிறேன். உடுப்பு சொல்றா. சரி பாப்போமா கடைசியா பாப்போமா என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு. அதுக்கு முன்னாமே நான் கிஃப்ட்களை நான் உங்களுக்கு தாரதுக்கு முன்னாம் நான் சில கதைகளை நான் சொல்லத்தான் வேணும். இதுல உண்மையா என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, நான் அங்க கேம்ப்ல இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் தான். ஆனாலும் என்னுடைய முக்காவாசி விஷயங்களை நான் அம்மாக்குன்னு சொன்னதே கிடையாது. அப்ப நான் இருக்கும்போது கேம்ப்ல எனக்கு அங்க இருக்கிற பிரச்சனைகளோ சரி, இப்போ எனக்கு அந்த காலில் இருந்த பிரச்சனைகளோ எனக்கு ரிஜெக்ட் வாரதுகளோ அம்மாக்கு நான் கதைக்கிறேன். ஆனால் இவாக்கு நான் சொல்லுவேன் அப்படியே பட்டுட்டு அப்படி தெளிச்சுட்டு போகணும் வாக்கு. ஆனால் நான் அம்மாவுக்கு சொல்கிறேன் இல்லை என்னடா தெரியும் தானே
அங்கே நாங்கள் இங்கே மனுஷியல் கவலைகள் கஷ்டங்கள்ல இருக்கும் எங்களை யோசிச்சு கொண்டு அப்போ அதுக்காக நாங்கள் அப்படித்தான் நான் மட்டும் இல்லை அங்கே என்ன போல இருக்கிற பொடியங்கள் எல்லாருமே பெரும்பாலும் அப்படித்தான் இருப்பாங்க வீடுகளில் வந்து அப்படித்தான் சொல்லுவாங்க சாப்பிடாட்டிக்கும் சாப்பிட்டோன்னு சொல்லுவாங்க அப்படி இப்படியாண்டு அப்போ பார்த்தீங்களா அங்கே நான் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எனக்கு ரிஜெக்ட் வந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு என்னுடைய சமூக உதவியாளர் மிகுந்த எனக்கு உதவி செய்தவா இங்கே நான் வார சந்தர்ப்பம் கடைசி வரைக்கும் என்னோட போராடினவா என்னோட அவ்வளவு போராடினவா சொல்லப்போனால் எப்படி சொல்கிறது எனக்கு ரிஜெக்ட் வந்து அங்கே வந்து அந்த கவர்மெண்ட் லோயர் அம்மா ரெண்டா வந்து காசு நாங்கள் கட்டாமல் எங்களுக்கு ஃப்ரீயாகவே எங்களுக்கு வாதாடினோம் அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவையில் எங்களுக்காக வாதாட மாட்டினோம் ஏனெண்டா அது வாதாட முடியாது அவையலால் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து ப்ரைவேட்டாக நாங்கள் காசு கட்டி லோயரை பிடிக்கணும் இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அந்த கால் பிரச்சனை அந்த நடந்த சந்தர்ப்பம் இது வந்து 2003 அந்த அந்த சந்தர்ப்பம் சாரி 2023 அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து என்னுடைய உதவியாளர் சமூக உதவியாளர் என்ன செய்தவாண்டா தன்னுடைய காசை போட்டு எனக்கு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு லோயரை பிடிச்சவா எனக்காக மேன்முறையீடு அவள் செய்தவா கோர்ட்ஸில் உண்மையிலேயே இப்படியான ஒரு உதவி என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாது அதுக்காக எனக்கு என்னுடைய சமூக உதவியாளர் கிறிஸ்டின் மேரத்துக்கு நான் இந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்கிறோம் என்னம்மா ரொம்ப நன்றி எங்களுக்கு என்னதான் இருந்தாலுமே அந்த உதவி எங்களுக்கு இந்த நேரத்துல அது வந்து எங்களுக்கு ஒரு 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 இதா தெரியாட்டிக்கும் அந்த சந்தர்ப்பத்துல அது வந்து ஒரு பெரிய உதவி எனக்கு அது வந்து எப்படி சொல்றது அவாதான் எனக்கு கடவுளா தெரிஞ்ச அந்த சந்தர்ப்பத்துல இதுதான் உண்மை எனக்கு இவையில தான் கடவுளா தெரிஞ்சுனேன் மற்றது எனது அங்க இருக்கிற அந்த கேம்பில் இருக்கிற அந்த நர்ஸ் மேரம்மா எனக்கு அவ்வளவு எனக்கு சப்போர்ட் இந்த ஆப்ரேஷன் பண்ணி இருந்த டைம்ல என்னை அடிக்கடி பார்க்க வாரதா இருக்கட்டும் சரி எனக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறேன்டா அவையில் எல்லாமே செய்யத்தான் வேணும் ஆனால் எனக்கு அந்த அவ்வளவு கவனிப்பு எனக்கு அவையில் ஏன்னா நான் தொடர்ந்து அங்கே ஒரு 8 வருஷம் கேம்பிலே இருந்ததால் என்ன அவைகளுக்கு நல்லா தெரியும் எனக்கு அவைகளுக்கு என்ன ரொம்ப தெரியும் என்னை பற்றி அப்போ அவ்வளவு எனக்கு ஒரு நல்ல கவனிப்பு அதுக்காக அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நன்றி என்ன நன்றி என்ற ஒரு சின்ன வார்த்தையில சொன்னா மட்டும் போதாது அது காணாது என்ன அவ்வளவு பெரிய உதவிகளை செஞ்சிருக்கணும் அன்பும் ஆதரவும் தான் வந்து நாங்கள் இப்போ அவைகளுக்கு இது நான் கதைக்கிறது விளங்குமோ தெரியாது விளங்காது ஆனாலும் ரொம்ப ரொம்ப நன்றி கிறிஸ்டின் மேடம் மற்றது உங்களோட ஜெரோம் ரொம்ப தேங்க்யூ ஜெரோம் கிறிஸ்டின் ரொம்ப தேங்க்யூ அண்ட் வேற வந்து நான் வந்து அந்த கத்தோந்து கோரண்டு அந்த ஃப்ரீயாக வேலை செய்கிற இடம் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த ஒரு ரூபாய்க்கு சாமான் வாங்குவோண்டு உங்களோட செங்குவால் இருக்குது அந்த ஒரு அசோசியேஷன் அந்த ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அங்கே நான் போய் வேலை செய்கிறேன் அப்போ எனக்கு அவைகள் வந்து அவ்வளவு எனக்கு ஒரு உதவி என்னன்னு சொல்கிறேன் எனக்கு ஒரு குடும்பம் சொல்லலாம் அழகான குடும்பம் அங்கே எல்லா தரப்பட்ட நாட்டு மக்களும் அங்கே வருவினம் வந்து அங்கே வேலை செய்கிறது அப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு இது ஒன்று கிடைச்சது அப்போ நான் இங்கே வரும்போது கூட எனக்கு என்ன நடந்ததுண்டா அவையில் அளவழிக்கிட்டு எல்லாருமே என்ன கூப்பிட்டு அந்த பிரியாவடி என்ற சொல்றது பிரியாவடி என்ற பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ் போவைக்க ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி எனக்கு எல்லாம் வந்து அதெல்லாம் நான் இதில் அந்த காணொலியெல்லாம் கீழே அட் பண்ணுவேன் பாருங்கோ கடைசியாக ஃபோட்டோ எல்லாம் எடுத்து கடைசியாக எல்லாம் கூடி இருந்து சாப்பிட்டு என்னென்னு சொல்றது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு இப்ப நினைக்க கூட எனக்கு அதான் வாழ்க்கையில சிறந்த நினைவுகளை நான் வச்சிருக்கிறேன் அந்த அவ்வளவு ஒரு என்னென்று சொல்றது ஒரு 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 மன வருத்தம் என்ன ஒரு என்னென்று சொல்றது எவ்வளவு கனவுகளோட எவ்வளவு ஒரு திருப்பி நான் கதைக்க விரும்பல எவ்வளவு ஒரு ஒரு கனவுகளோட வெளிநாட்டுக்கு போறது என்ன எல்லாருமே அது சவுதி அரேபியா இருக்கட்டும் அது பெரிய நாடாக இருக்கட்டும் சின்ன நாடாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு கனவுகளோட போகிறது ஆனால் பெரிய நாடுகின்ற போது கோடிக்கணக்காக செலவழித்து எனக்கு போகிறது என்ன நாங்கள் போவேக்க லட்சக்கணக்கு இப்போ கோடிக்கணக்கு அப்போ இப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் போது நாட்டுக்கு திரும்புகிற என்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் போது அது வந்து இப்போ நான் வாயால் சொல்லும்போது அது ஈஸியாக இருக்குதுன்னு ஆனால் அந்த இடத்துக்குள்ளே நான் இருக்கும்போது அந்த வழி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன் நான் அப்படி ஒரு இதுக்குள்ளே இருக்கும்போது கூட இப்படியான சில அந்த சந்தோஷமான நினைவுகளை நான் வாரதுன்றதை குறித்து வெள்ளக்காரங்கள் அழுகினம் ஒரு கண்ணீர் விடியினம் என்று நினைக்கும் போது அவ்வளவு நல்ல உள்ளங்களை சேர்த்திருக்கிறேன் நான் உண்மையிலே நிரஞ்சனி அதை குறித்து சத்தியமா சொல்றேன் நான் என்னத்தை எவ்வளத்தை நான் இது பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு உள்ளங்களை சேர்த்திருக்கிறேன் இப்ப வரைக்கும் எனக்கு அவையில் எடுத்து கதைக்கணும் எல்லாமே கதைக்கணும் என்னோட அவையெல்லாம் எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தந்து விட்டது அதைத்தான் இன்றைக்கு உங்களை ஷேர் பண்ண போகிறேன் என்ன கிஃப்ட் தந்தேன் யார் தந்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த நத்தாலி என்று சொல்கிறது
இந்த கெத்தோண்டுக்கு உருண்ட அவள் தான் அந்த ஒருங்கிணைப்பாளர், அவள் தான் எல்லாத்தையுமே அங்கே வச்சு செய்கிறவா. அவாண்ட மகள் எனக்கு தந்த கிஃப்ட்டு, எனக்கண்டு சொல்றதை விட எங்களுக்கு தந்த கிஃப்ட் என்ன, அவன் மகளுக்கு பேர் வந்து டிஃபினி. அவ எப்படி எங்களுக்கு கிஃப்ட் தர வந்தவாண்டா, அவ வந்து எங்கட வீட்டை இங்க நான் இருக்கிற இந்த இடத்துல அவ இருந்தவா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமே என்ன. அது எப்படி என்றா அவ வந்து ஏசியாவுக்கு ஒரு ட்ரிப் கொண்டு வந்தவா போன வருஷம் என்ன வந்த டைம்ல. அப்ப என்னட்ட கேட்டவா, அப்பதான் அன்னைக்கு இலங்கைக்கு போ ஆசையா இருக்கு டுஷான், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்றியா நான் இலங்கையை சுற்றி பார்க்க. இப்போ நான் சொன்னேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறேன் தான், ஆனால் உன்னை கூட்டிட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு வேலையாக இருப்பாங்க, நான் கேட்டு பார்க்குறேன்னு வச்சுட்டு அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸை கேட்டேன். அவங்க தெரியும் தானே எல்லாம் சில கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அப்போ கடைசியாக நான் சொன்னேன், நான் கேட்டேன் ஒரு தடவை இல்லை, நீ ஒன்று மட்டும் செய்யலாம், எங்கள்கிட்ட வீட்டை போயிட்டு நீ இரு. அப்புறம் கிட்ட நான் யாழ்ப்பாணம் வந்து ஓகே அப்படின்ற வீட்டை இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறா, அம்மா இருக்கிறா, தம்பி இருக்கிறா, நீ போ, நீ போயிட்டு சாப்பிடு, இடங்களை சுற்றிப்ப அப்படி இப்படின்னு சில இடங்களை சொன்னேன். உண்மையாவா, நீ உண்மையா சொல்கிறேன், உங்க வீட்டை போய் இருக்கலாமா அப்படி இப்படியாண்டு, இருக்கலாம் போண்டு. அப்போ ஒரு கதையும் இல்லை, பயங்கர சந்தோஷம், சொல்ல முடியாத அளவு சந்தோஷமா இருக்கு. அப்போ தாய்க்கு எடுத்து சொல்லி அப்படி சொல்லிட்டு அப்போ தாய்க்கும் சந்தோஷம். உண்மையாவா ஏண்டா அவங்கன்ற கல்ச்சர் எப்படி என்றா, யார் வெள்ளக்காரங்க வந்து தெரியாத ஆக்கள், இப்போ ஒருக்க 2 பேரும் பழையனா கூட வீட்டுக்கு எடுக்க மாட்டாங்க, அப்படியான ஒரு ஆக்கள் எங்க கதைச்சாலும். இப்போ ஒரு கதைக்கிறேன்டா வெளியில ஒரு கஃபே, இப்போ ரோட்ல இருக்கிற அந்த தேத்தனை கடைஞ்சி இருக்குது தானே, அப்படியா நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வழி அங்கதான் கூப்பிட்டு கதைப்பினேன் ஏண்டா அவன் அந்த இது மாதிரி. அப்ப நான் வந்து எங்கிட்ட வீட்டுக்கு எந்த அந்த மகளை டிஃபினியை நான் ஒரு நாள் கூட நான் பார்க்கவே இல்லை நேரில். அவன் தாயத்தான் எனக்கு தெரியும், ஃபோன்லாம் அவன் என்னோட கதைச்சு பழக்கம். அப்ப இப்படி சொன்ன உடனே அவாக்கும் ஒரு ஆச்சரியம், உண்மையாவா உண்மைதான் பிரச்சனை இல்லை. அப்ப இங்க வந்து இருந்து என்ன எல்லாம் சமைச்சு கிமைச்சு அந்த காணொலியில நான் உங்களுக்கு இதுல ஆட் பண்ணுவேன், போட்டோஸ் இருந்தால். அவன் நல்லா என்ஜாய் பண்ணுவான் எல்லாத்தையுமே, எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவா. அப்ப டிஃபினை பற்றி கொஞ்சம் 4 வார்த்தை சொல்லுங்க அப்போ. டிஃபினி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தந்ததும்மா. டிஃபினி தான் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிடுறா, உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினார், தந்து விட்டது. அப்ப டிஃபினியை பற்றி சொல்லுங்க, எப்படி இங்க உங்களோட கதைச்சவா, அவன் நல்ல சந்தோஷமா இருந்ததா, அம்மா அம்மாண்டு கூப்பிடுவா, அவட பாசங்களுக்கு விளாங்க. அவ எப்படி கதைச்சீங்க நீங்க டிஃபினியோட? இவன் இங்கிலீஷ்ல கதைப்பா, ஏதோ தெரிஞ்ச அளவில் 1-2 அவட கதை. பிரெஞ்சுலயோ? அவ பிரெஞ்சா கதைக்கிறவா? இங்கிலீஷ்ல எப்படி கதைச்சீங்களம்மா? இவ சமைச்சிட்டு சொல்லுவா, டிஃபினி ஈட் ஈட். அப்ப அவ கொஞ்சம் தானே சாப்பிடுவா, அந்த மிரக்கறி எல்லாரும் கொஞ்சம். இவ சொல்லுவா, நிறைய சாப்பிடுங்கன்னுட்டு இந்த கறி அவ சொல்லுவா, ஓகே அம்மா ஓகே அம்மாண்டுவா. இல்ல இப்ப வரைக்கும் அப்ப டிஃபினி வந்து இங்க வெக்கேஷன் முடிச்சிட்டு அங்க வந்துட்டா, சுவிஸுக்கு வந்து இப்ப என்ன மீட் பண்ணி, அப்பதான் முதலாவதான அவ மீட் பண்றேன்னா இங்க வந்துட்டு அங்க வந்து என்ன மீட் பண்ணணும்னு சொல்லி அவன் வீட்டுல என்ன கூப்பிட்டு அவன் அம்மா அப்பா தம்பி அம்மம்மா எல்லாரோடையும் சேர்த்து எனக்கு ஒரு விருந்து ஒன்று நடந்தது. அப்ப அதுல நான் டிஃபினியை பார்க்குறேன். அப்ப பார்க்கும்போது தான் டிஃபினி எனக்கு சொன்னா, உங்களோட வீட்டுல தன்னை கவனிச்ச கவனிப்பு தான் வாழ்க்கையிலையும் தன்னுடைய பிறந்த எங்கண்ட வயசு தானவாக்கு எங்கண்ட இந்த வயசுலயாம் தான் அப்படி யார்கிட்டையுமே அந்த அனுபவத்தை பெறலையா. ஏனண்டா இப்ப அவங்கள்ட கல்ச்சர் எப்படின்னா, இப்போ சாப்பாடு கேட்பினா வேணுமான்னு கேட்பினா, இல்லாட்டிக்கு விட்டுடுவினோம். ஏன்னா அவங்க அப்படித்தான், அவங்க நினைப்பு என்ன, வேணுமெண்டா கேட்டு சாப்பிடுவினோம். நாங்க அப்படி இல்லையோ, நாங்க சாப்பிடுங்க அம்மா காணுமம்மா, இல்ல தம்பி நீ சாப்பிடு போடுறது. அப்ப அது சொல்லுது அவ்வளவு எனக்கு ஒரு கவனிப்பான் தான் வாழ்க்கையில. அப்படியான ஒரு கவனிப்பை அந்த வெள்ளக்காரி அனுபவிச்சதே இல்லை எங்களோட அம்மாண்ட கையால. அப்ப அவ்வளவு ஒரு கவனிப்பு அந்த அவா கிடைச்சதால அவாக்கு வந்து அந்த அன்பு எப்படி வெளிப்படுத்துறேன்னு தெரியல. இப்ப நான் வார டைம்ல அப்ப நான் சொன்னேன், எனக்கு இங்க வார டைம்ல எனக்கு அங்க ஒரு என்ன ஃபேவல் பார்ட்டி எனக்கு நடந்தது. அந்த சந்தர்ப்பத்துல எனக்கு அவ தந்து விட்டவா ஒரு கிஃப்ட் உண்டு. எனக்குன்றதை விட எங்களுக்கு அதுல முக்கியமா அம்மாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கிஃப்ட் ஒன்று தந்து விட்டவா உங்களோட கையில கொடுத்து அதை நான் பிறகு வாசிக்கிறேன்னு நான் இது. ஓகே, அப்ப உண்மையிலேயே இதுதான் இந்த காணொளி. உண்மையா சொல்றேன், நான் இப்படியான ஒரு நல்ல உள்ளங்களை வந்து நான் வந்து சேகரிச்சதை குறித்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு இன்னும் சொல்ல போனா என்னுடைய இந்த திருமணத்துக்கு எனக்கு ஏற்கனவே நான் இது சொல்லியிருக்கிறேன்னா, இருந்தாலும் நான் திருப்பியும் இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னா, என்னுடைய திருமணத்துக்கு எனக்கு 2 பேர்
முகம் பெயர் எனக்கு எதுவுமே தெரியலை இப்போ வரைக்கும். நான் அந்த ஃபோன் வந்து நான் புது நம்பர் நான் மாற்றி மற்ற ஃபோனுக்கு நான் நம்பர்கள் ஷேர் பண்ணதால் எனக்கு இப்போ ஒரு என்னட்டு சொல்ற 3 கிழமை 2 கிழமைக்கு முன்ன என்னோட கதைச்சாட்டு இந்த நம்பர்கள் எதுவுமே எனக்கு இல்லாமல் இருக்குது இந்த ஃபோனுக்கு. நான் சில பேர்ட்ட நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், சில பேர்ட்ட நம்பர் சேவ் பண்ணல. அப்போ எனக்கு 2 பேர் என்னுடைய திருமணத்துக்கு, ஒரு ஆள் வந்து ஒரு 80,000 சொச்சம் எனக்கு அனுப்பினவர், ஒரு ஆள் வந்து எனக்கு ஒரு 10,000 சொச்சம் எனக்கு அனுப்பினவர். அந்த 2 நபர்களையும் எனக்கு யார் அவருன்னே தெரியாது இந்நாள் வரைக்கும். உண்மையிலேயே எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா அவரை வந்து நான் அவர் எனக்கு சொல்லும்போது என்னுடைய அப்பாண்டு வயசு என்று ஒரு ஆள் சொல்லி கதைச்சவர், அவர் தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி கதைச்சவர். எனக்கு அது ஞாபகம் இருக்கு. தயவு செய்து எனக்கு எனக்கு இந்த காணொலி பார்த்தா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் தான் நன்று. ஏன்னாண்டா நான் அன்றைக்கு நான் வாக்கு சொல்லும் போது என்னடா கணக்க பிஸி அந்த இதுகளில் வந்து நான் அதை இது பண்ண விட்டுட்டேன். நம்பரை வந்து நான் சேவ் பண்ண நம்பரை மாத்தினதால அதுக்காக வந்து சில பேர் பாக்குறாக்கள் வந்து அப்புறம் நினைக்க கூடாது, நீ வந்து என்ன இல்ல பாக்குறாக்கள் வந்து சில பேர் நினைக்கலாம் இப்ப நீ கலைக்கிறதால நீ வந்து எங்ககிட்ட என் காசு வைக்க போறியோ என்ன இப்படி அனுதாபமா கதைச்சு இது பண்ண போறியோ. அப்படி இல்லை, உதவிகளை வந்து அது சின்னனா இருக்கட்டும், என்ன ரஞ்சினி என்னம்மா அது பெருசா இருக்கட்டும், அது 1 கோடியோ 1 லட்சமோ 10,000மோ 10 ரூபாவோ எப்படி இருந்தாலும் அந்த உதவி அதை என்னன்னு சொல்றோம், அதை நாங்கள் அவ்வளவு மதிக்கணும். அதை வந்து இப்பவும் மறக்கக்கூடாது, இது வெக்கப்படவும் கூடாது, எதுக்குமே நாங்கள் எதுக்குமே வெக்கப்படவும் கூடாது. இதை நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும். அதுக்காகத்தான் இந்த காணொலி என்ன ரஞ்சினி. அப்ப சரி, அந்த கிஃப்டை வந்து நாங்க உடனே காட்டுவோம். இப்ப என்ன எடுத்துட்டு வரீங்களோ? அப்ப என்ன கிஃப்ட்மா உங்களுக்கு ஒரு இதா இல்லையா? உங்க ஆண்டிக்கும் சொன்னாலும் உங்களுக்கு கிஃப்ட் ஒன்று இருக்கு. உடுப்பு சாரி இல்ல, இதுல சில கிஃப்ட்டுகள் நான் எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டேன். சிலதென்ற முக்காவாசி கிட்ட பார்த்தேன் தான். இப்ப முதல்ல அம்மாண்டைய கொடுப்போமா இல்லாட்டி அம்மாண்டைய கடைசியா காட்டுவோம்? அம்மாண்டைய கடைசியா காட்டுவோம். அவ ஒரு ஏக்கத்தோட இருக்கட்டும் எனக்கு என்ன கிஃப்ட் வந்தேன். முதல்ல இதை பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசியாக நாங்கள் எடுத்த அந்த என்னது அந்த ஃபேர்வெல் பார்ட்டி. என்னுடைய அதாவது இங்க வாரதுக்கு முதல் நாள் எடுத்தது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இதுல அந்த டிஃபினி என்றவா இதுல நிக்கிறா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? சில அவட நான் சேர்ந்தெடுத்த போட்டோவை உங்களுக்கு காட்டுறேன் நான். சரியோ? ஓகே. அடுத்தது வந்து பாருங்கம்மா, இல்ல இதான் நச்சாலி, இது டிஃபினி மகள். சரியா? இது வந்து வாசிப்பம். இது வந்து இதுல எழுதியிருக்கிறா இங்க எல்லாத்துக்கும் எழுதி எல்லாம் ஸ்டர்ட் எல்லாம் அடிச்சு பாத்தீங்களா? இது வந்து எனக்கு வந்திருக்கு டுஷான் சொல்லி. அதாவது டுஷான், ஐ ரியலி ஹோப் யூ a safe, beautiful and happy life with your family in Sri Lanka. Have a good flight. டிஃபனி என்று போட்டுருக்கிறா. இது பார்த்து நான் ஏற்கனவே இருந்தாலும் இதுல நான் காட்டுறேன். இது வந்து எனக்கு ஒரு மணிக்கூடு, அழகான மணிக்கூடு உண்டு. அந்த வெளிநாட்டு வாசனை இப்போ மணக்கு இனிமே பாருங்க, மணக்கு வழி உண்டு. நான் அங்க இருக்கேன், நான் இங்க வந்து ஸ்டார்டியா இந்த வாசம் என்ன அது என்ன அது வெளிநாட்டால வர ஆக்கள்ல ஒரு வித்தியாசமான ஒரு மனம். அந்த உடுப்பு தெரியல எனக்கு சத்தியம் என்னண்டு. இங்க பாருங்க எழுதியும் வந்துருக்கு இங்கிலீஷ் வாசிங்க. சும்மா இது வாசிங்க பாப்போம். முன்னோக்கி இருக்கிறது கொஞ்சம் கார்ட்ஸ். இது அந்த என்னுடைய அந்த ஃபேர்வெல் பார்ட்டி என்ன, அதுல வந்து எல்லா நாட்டுக்காரரும் எழுதின மொழி, ஒவ்வொரு நாட்டுக்காரர். இதுல தமிழ் இருக்கு, பிரெஞ்சு இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, அராப் இருக்கு. இங்க பாருங்க அரபி, எல்லா நாட்டு மொழியும் இருக்கு. ஜோர்ஜியா. எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நாட்டுக்கு போய் நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்களா எனக்கு எழுதி தந்திருக்கணும். இதுக்கும் தேங்க்யூ சோ மச். இங்க பாருங்க, இதுல தமிழ்ல ஒரு எழுதி இருக்கிற வாசிங்க பாப்போம். குறுகிய காலத்தில் கிடைத்த நட்பு உங்களுடையது மிகவும் அழகானது. என்னண்டு? குறுகிய காலத்தில் கிடைத்த நட்பு உங்களுடையது மிகவும் அழகானது. அங்க எழுதியிருக்கார் மிஸ் யூ அமல். அமல் என்ற என்னோட கேம்ப்ல இருக்கிற அந்த அண்ணன், அவர் நான் இங்க வாரதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்தவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய கேமராமேன் சுவிஸ்ல அவர் தானோ. பாவம், அவர் எப்ப கூப்பிட்டாலும் வருவார். என்னோட சொல்றது, உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அண்ணன்.
அந்த தம்பி இந்த வீடியோ பாப்பாரு. பாப்பாரு நன்றியா போ. இது வந்து டிஃபினி போல. ஓ இது டிஃபினி எனக்கு அனுப்பினது. அதாவது கணக்கா இங்கிலீஷ்ல வாசிச்சா உங்களுக்கு போரா இருக்கும். ஆனா எனக்கு வாழ்த்து சொல்லி எல்லாம் அனுப்பியிருக்கிறா. குடும்பத்துக்கும் கடைசி என்ன சொல்லியிருக்காண்டா, டேக் கேர் ஆஃப் யூ ப்ளீஸ் அண்ட் ஐ ஹோப் யூ வில் இன்வைட் மீ அட் யுவர் வெட்டிங். அதாவது வெட்டிங்குக்கு இன்வைட் பண்ணுவீங்கன்னு ஏற்கனவே கலைச்சிட்டேன் டிஃபினி சூழ்நிலைகள். ஓகே அவளுக்கு புரிஞ்சிருப்பா அந்த ஓகே. இது நான் வந்து ஏற்கனவே உடைச்சு பார்த்துட்டு இதை நான் வந்து மூடி வச்சுட்டேன். ஏன்டா இதுகளை இந்த சின்ன சிறுசுகள் வாரதுகள் அப்போ அதுகள் சில வேலை மறந்து எடுத்து பார்த்தாலும் வந்து இப்போ நான் இது வந்து சர்ப்ரைஸ் அக்கௌண்ட் ஒன்று பண்ணுறதுக்காக அப்படியே வச்சுருந்தேன். நான் இதுலேயும் ஏதாவது எழுதி வச்சிருக்கேன் இல்லையா? ஒரு வயர் ஒன்று இருக்குமாம்மா. இந்த வயர் இருக்குல்ல, இதை ஃபோனுக்கு கொடுத்துட்டு கம்ப்யூட்டருக்கு கொடுத்துட்டு இதுக்கு நான் இதை அடிக்கணும். இந்த இதுக்கு அடிச்சுட்டு சின்ன பிரிண்ட் பண்ணலாம் படங்கள். இந்த மினி பிரிண்டர் நல்லா இருக்கு. என்ன இதை பார்க்க எனக்கு என்ன தெரியுமா, நான் இது நாள் வரைக்கும் இதை பாவிச்சது கிடையாது. தந்துருக்குறா எனக்கு. இதை பார்க்க அந்த பஸ் கண்டக்டர் மாதிரி வந்து அந்த இது அடிக்கணும். அடுத்தது சின்ன சின்ன இந்த கிஃப்ட்ஸ். அடுத்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் இதை வந்துருக்கு. இதே மாதிரி இவங்க இது யாருக்கு? ஓகே இது வந்து எங்கிட்ட தம்பிக்கு வந்திருக்கு, எழுதி வந்திருக்கிறா. திஸ் இஸ் வாரம் போருங்கோ. திஸ் இஸ் ஏ ப்ரொடெக்ஷன் பார்சல் ஃபார் யூ, ஹோப் இட் வில் ஹெல்ப் யூ. ஓகே அவன் நம்பிக்கை எழுதியிருக்கிறா. இது வந்து தம்பியை வந்து பாதுகாக்குமாம் வந்து எழுதியிருக்கு, போட்டிருக்கிறேன். ஓகே இது என்னத்துக்கு? என்ன பூட்பேண்ட் மாதிரி இருக்கு, என்ன பாதுகாக்கும்? இது நினைச்ச இது ஒரு இது கைக்கு போடுறதுக்கு. இதை நான் போடுவோம். என்னது தம்பிக்கு இதே பையங்க அப்படியே இந்த பேப்பர் எல்லாம் இருக்கட்டுமே. இது தங்காக்கு. ஐ டிட் இட் ஃபார் யூ மை தங்கா, லவ் யூ தங்கா. தமிழ் கதை தங்காக்கு அனுப்பியிருக்கு. இது என்ன மாலையா? கழுத்துல ஓடுற மாதிரியா காட்டுவோம். டிஃபனி தங்காண்ட காலத்துக்கால வருமா? ஓ என்ன குட்டியா போடு, நல்லா இருக்கு. மற்றது இன்னொன்றும் இருக்குல்ல, வெள்ளைக்காய் தான் போடுவோம். அதோ கல்லுகள் அதுகள் இது கைக்கு போடுறது பாத்தீங்களா? எனக்கு வந்த கிஃப்ட் நான் தான் ஓபன் பண்ணேன். ஓகே நீங்க ஓபன் பண்ணுங்க பாப்போம். Thank you டிஃபனி. Thank you so much டிஃபனி. ஆமா என்னவா இருக்கும் பாக்க உங்களுக்கு அப்படி ஒரு நகை பட்டி மாதிரி இருக்கு இல்லையா? என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு நகை தான். இது வந்து என்னண்டா அம்மாவுக்கு இன்றைக்கு தான் இதே தெரியுது. எனக்கு ரஞ்சனிக்கும் அப்பவே பார்த்துட்டேன் ஒரு கிழமையில. ஓகே இப்ப காட்டுங்க. நான் சொன்ன இருக்காது, நீங்க எடுத்து காட்டுங்க வழியில. இது வந்து பிளாட்டினத்துல நிரஞ்சனிக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. வெள்ளக்காரி அனுப்பியிருக்கிறா நிரஞ்சனிக்கு. டிஃபனி அனுப்பியிருக்கிறா நிரஞ்சனிக்கு பிளாட்டினம். என்ன நிரஞ்சனி? பிளாட்டினமோ தங்கமோ எது? அன்பு மட்டும்தான் உண்மையான. உங்களை பார்த்த நீங்களே இல்ல அம்மா அதான் ஏற்கனவே சொன்னால அந்த வீடியோல அந்த வாழைக்குள்ள அளப்பா, அந்த வாழைக்குள்ள சொன்னால அவ கண்ணாலேயே நான் வளர்ப்பான் நிறைய என்ன அனுபவம் தானே. அதே மாதிரி கண்ணாலேயே சொல்லுவா இது பவுனோ பித்தளையோ வெள்ளியோ பிளாட்டினமோ ஒரிஜினல். கொழி விடுங்க எவ்வளவு வடிவா இருக்கு காட்டுங்க. நீங்களும் எனக்கு என்ன வாழ்ந்த நீங்கள் பாத்தீங்களா? நல்ல வடிவா இருக்குது. செமையா இருக்கு. அப்படியே அப்படியே போட்டுருங்க. இதெல்லாம் வெட்டிங் போடலாம். நல்ல ஒரு டிசைன். என்ன செமையா இருக்குது. இது எங்கயாவது வெட்டிங்களுக்கு அது அவைலபிள் தான் போடுறீங்க. சிம்பிளா இருக்கு, செமையா இருக்கு. ஆனா நான் உண்மையில சொல்றது கொஞ்சம் விலை கூடின ஒரு gift தான். இல்ல கூடியதோ குறைஞ்சதோ என்ன? இல்ல நல்ல டிசைன். என்ன உங்களுக்கு எழுதி போடலையே? இந்த எழுதி இருக்குற. எதுல? இந்த இருக்கு. வாசிங்க பாப்போம். Little gift for you, my lovely friend Ranja. Thank you so much. ஓகே கடைசியாக இதுதான் அம்மா. உண்மையிலேயே நான் நினைச்சேன் இது வந்து இதை பார்த்துட்டு எனக்கு விளங்கிட்டு. சரி இப்ப இப்ப என்ன சொல்லுங்க இதை பார்த்துட்டு? ஏதோ ஒரு பொட்டி என்னன்னு என்ன சொல்லுங்க. என்ன பொட்டி? ரெஜிவம் ஒன்று இருக்கு. என்ன பொட்டி? கண்டோஸ். என்னம்மா கண்டோஸோ?
கெண்டோசோ ஃப்ரிட்ஜுக்கு வச்சிருப்பீங்க, ஆ வச்சிருப்பீங்க. சரி நீங்களே விடையுங்க அம்மா. ஏற்கனவே நான் உடைச்சிருந்தாலும் செல்லோட்டேப்பால் ஒட்டி இருக்கிறேன். நான் என்னடா கடைக்கெல்லாம் கொண்டு போய் பார்த்து உடைக்கணுமா? கடைக்கெல்லாம் கொண்டு போய் நான் அதை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கொண்டு வந்தேன் நான். என்ன மரஜீவம் இல்லாம வந்திருக்கு. இதையும் பிரிச்சு பாருங்க என்ன இருக்காண்டு இதுக்குள்ள. எதை பிரிக்கிறேன்னு எதை பிரிக்கிறேன்னு தெரியல. மூன்று வட்டியில வந்தபடியே. இதுல என்ன? சரி இதுல ஒன்று முதல்ல நீங்க அதை பிரிங்க. என்னது? சரி ஆமா பாப்போம் தாங்கம்மா. சிவனே நன்றி. கவரெல்லாம் போட்டு இங்க இதெல்லாம் நிறைஞ்சு அம்மா இதெல்லாம் வந்து போன் இதம்மாவ போன் இது டிஸ்பிளே இருக்குல்ல, இப்ப ஒட்டி விடுவோம் நாங்க. என்ன டிஃபனிக்கு முன்னால ஒட்டி விடுவோம் அந்த கவரை. இதை கலட்டுங்களேன். என்னண்டா இது ஃபோன் கேமராக்கு பாதுகாப்பான ப்ரொடெக்ஷன். இது அந்த உறைஞ்சி இந்த டிஸ்பிளே உறைஞ்சி இதுகள். இது வந்து அந்த இதுதான் இந்த முன்னுக்கு ஒட்டுற இதுகள். இதுல வந்து டிஃபன் என்ன எழுதியிருக்கிறான்டா முன்னுக்கு நான் வாசிக்கிறேன். நான் அம்மா இல்ல அம்மாண்டு எழுதியிருக்கிற தமிழ்ல வாசிக்கிறேன்னா, அம்மா ஐ ரிமெம்பர் யூ broken phone and hope this one will be good. உங்களோட ஃபோன் வந்து அவள் வந்துருந்த டைம்ல உடைஞ்சிருந்தது, ஏதாவது அந்த கலங்கள் மாதிரி இருந்தல அந்த டிஸ்பிளே. அப்ப call me when you have it. உங்களோட கையில இது கிடைக்கப்பட்ட உடனே தன்னை கால் பண்ணட்டுமா? ஓகே, இப்போ நீங்க வந்து வாக்கி போற கால் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணினா கதையுங்க. என்ன ஓகே, உங்களை கால் பண்ணுங்க. இந்தாங்கோ இந்த ஃபோன் எனக்கு தாரீங்களா? இப்போ உங்களுக்கு அந்த வேற ஃபோன் ஒன்று எடுத்துட்டீங்களா? இல்லை பழைய ஃபோனு இது தாரீங்களா எனக்கு? பெரிய மனசு. சரி சரின்னு சொன்னதும் முகம் வந்து மலராமல் சரி சரியா இருப்போம். டிஃபனி அவங்களோட டைம். டிஃபனி நச்சாலி போற கூட்டுறதோ நான் ஆன்சர் இல்லை. ரிங்கிங் போது ஆன்சர் இல்லை. சில விட இப்போ அவைகளுக்கு 8:30 நேரம் இப்படிய காசில் வேலைக்கு போயிருக்கலாம். ஓகே, கால் பண்ணியிருக்கிறோம். டிஃபனி இந்தாங்கோ. சிரிப்பு பாத்தியா? தாரியா இல்ல பறிக்க போறியாண்டு இது உங்களுக்கு இது எல்லாமே இது. ஆமா எனக்கு தாரீங்க அந்த கவரை. என்னடா எல்லாம் தாரீங்க, எல்லாத்தையும் திருப்பி கேக்குறீங்க. தாங்க அப்போ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஸ்டிஃபனி அண்ட் கிறிஸ்டின், ஜெரோம், இன்னும் நத்தாலி மேடம், இப்படி பேர் சொல்லாத கணக்க பேர் இருக்கணும். எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்னும் சொல்ல போனா கணக்க பேர் இருக்கணும். ஒவ்வொருவருடைய பேர்களை என்னால் சொல்ல கஷ்டமா இருக்கு. அங்க இருக்கிற என்னுடைய தமிழ் உறவுகள், என்ன தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கன பேர் இருக்கணும். எனக்கு வேலை இந்த குமாரனில இருந்து இந்த ஃப்ரெண்ட் சுரேஷ், இப்படி சொல்லிட்டு போகலாம். சுவந்தாக்கா, குமாரண்ணா பிஸியா இருப்பினும் ஓகே எடுப்பினோம். அப்ப சுவந்தாக்கா, இன்னும் சொல்ல போனா சுவந்தாக்கா என்னன்னு சொல்றது, உண்மையான அவாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லவே மறந்துட்டேன். உண்மையா சொல்றேன், என்னுடைய கேம்ப்ல இருந்து அந்த அக்கா அவ்வளவு நல்லவா. அவன் மனசுக்கு சத்தியமா சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். விசா கிடைக்கணும், அவாக்கு சந்தோஷமா இருக்கணும். மற்ற நான் ஆசைப்படுறேன். என்னடா நான் கேம்ப்ல அந்த ஆப்ரேஷன் இருந்த டைம்ல எனக்கு சாப்பாடு தந்ததுதான், ஹாஸ்பிட்டல் சாப்பாடு. இருந்தாலும் தெரியும் தானே ஸ்வீட் சாப்பாடு எப்படியான சாப்பாடு. நான் பழக்கப்பட்டுட்டேன் தான், சாப்பிட்டதான் வேணும், சமாளிக்கத்தான் வேணும். இருந்தாலும் எனக்கு அந்த அக்கா என்ன செய்வாண்டா, தான் சமைப்பான், எனக்கு சமைச்சு கொண்டு வருவா. தம்பி சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு நிறைஞ்சினி அவாக்கு நல்லா சொல்லுவா. கண்ணாவுக்கு பாருங்கக்கா அப்படி செய்யுங்கிட்ட அவாவும் நல்ல மாதிரி. நான் மறக்கவே மாட்டேன். உண்மையிலே நானும் என்னுடைய வாழ்க்கையில சொந்த அக்கா எப்பவுமே நான் மறக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு தங்கமான அக்கா.
அவாக்கும் இந்த இடத்துல நாங்க நன்றி சொல்லணும் என்ன. நன்றி அம்மா. நன்றி சொந்தாக்கா. இப்படி கணக்க பேருக்கு சில பேர் கோவிக்க கூடாதுன்னு என்ன சொல்லல அப்படி சொல்லலன்னு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்ன. ஓகே டே குமாரன் எனக்கு வேலை தந்ததாலதான் இப்படியான ஒரு வீடு அழகான வீடு கட்ட முடிஞ்சது. அதை நான் இன்னொரு காணொலியில தெளிவாக சொல்லுவேன் நான் அதுகளை பற்றி. ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில நாங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறோம் என்ன. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி வணக்கம்.